தேவதேவி எப்படியாவது அவரை தன்னுடைய வசப்படுத்தணும்னு ஆசைப்பட்டார். ஆனா விப்ரநாராயணர் அதெல்லாம் சட்டையே பண்ணல, பாராமுகமா இருக்கார். அசையாத சித்தத்தோட பெருமானுடைய தொண்டிலேயே ஈடுபட்டு இருக்கிற பார்த்தி சபதம் பூண்டா. மன்னரையே மயங்க பண்ணக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கு, இவரை எப்படியும் என் பக்கம் இழுப்பேன் அப்படின்னு சபதம் பண்றா தேவதேவி. தன்னுடைய அலங்கார அணிகலன்களை எல்லாம் எடுத்தா, தன்னுடைய சகோதரி கிட்ட கொடுத்தா. ரொம்ப சிம்பிளா செங்காவி உடை பூண்டு கொண்டாள். விப்ரநாராயணருடைய திருவடியை போய் வணங்குறார். தொண்டு வாழ்க்கையில நாட்டமுடைய என்ன, என்னுடைய அம்மா ஆடல் பாடல்ல வலியை ஈடுபடுத்தி விட்டா, இனிமே உங்களுடைய அடியவளா நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன், தாங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு வேண்ட. உண்மை தெரியாது விப்ரநாராயணருக்கு. சரிம்மா நீ இருந்து தொண்டு பண்ணுன்னு சொல்றான். அவளும் நந்தவன பணியில தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நல்ல மதிப்பை சம்பாதித்து கொண்டான். ஒரு நாள் பெரிய பேய் மழை. தேவதேவி நனையறத பார்த்து அவருக்கு மனசு இறங்கியது. பர்ணசாலைக்கு உள்ள வேணவா அப்படின்னா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தேவதேவி விப்ரநாராயணரை மயக்கி தன்னுடைய வசமாக்கினான். அதுக்கப்புறம் திடீர்னு பர்ணசாலையை விட்டு போய் தன்னோட ஊருக்கு போறா. ஆனா காதல்ல சிக்கொண்டு விப்ரநாராயணருக்கோ அவளை இல்லாம இருக்க முடியல. அவளை
பாத்திரம் ஒண்ணு இருக்கு. அதை எடுத்துக்கொண்டு தேவதேவியினுடைய வீட்டுக்கே வர யாரு? பெருமாளே. தன் பெயர் அழகிய மணவாள தாசன் அப்படின்னும் விப்ரநாராயணர் இந்த பாத்திரத்தை உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு சொல்லி அவள்கிட்ட கொடுக்குறார். அப்படியா அப்படின்னு சொல்லி விப்ரநாராயணர் உடனே உள்ளவா அப்படின்னு பெருமாள்கிட்டயே சொல்லி அனுப்புறா. பெருமாள் கிட்டயே சொல்லி அனுப்புறா தேவதேவி. அடுத்த நாள் காலையில திருக்கோவில் தங்க பாத்திரம் காணாம போச்சுன்னு வர அரசாங்கத்துக்கு செய்தி போக பணியாள் வாயிலா தேவதேவியினுடைய பணியாட்கள் வாயிலா தங்க பாத்திரம் அவ வீட்டுல இருக்குன்னு தெரிஞ்சின்றவர் தேவதேவியும் விப்ரநாராயணனும் அரசு சபையில குற்றவாளியாக நிற்கிறார்கள். திருட்டு பொருளை வாங்கின குற்றத்துக்காக தேவதேவிக்கு தண்டனை கொடுக்குறான் ராஜா. விப்ரநாராயணரை ஜெயில போடுறான். மீண்டும் பிராட்டி வேண்டுகோள் வைக்கிறா, பெருமானே நீங்க அருள் புரியப்படாதா, எனக்கு பாதியில அறகுறையா அருள் புரிகிறீரேன்னு. பிராட்டியினுடைய வேண்டுகோளின்படி அரங்கநாதன் ராஜாவோட கனவுல தோன்றுகிறான். விப்ரநாராயணன் திருடன் இல்லப்பா, கழ்வர் அல்ல அப்படின்னும் அவருடைய கர்ம வினிய போக்குறதுக்கு தானா ஆடல் திருவிளையாடல் நிகழ்த்தினேன் அப்படின்னு சொல்லி மாதர் காதல்ல சிக்கி மாதவனுடைய சேவையை மறந்த குற்றத்துக்காக ரொம்ப வருத்தப்பட்டார். எனக்கு தக்க கழுவாய் என்ன, இது என்னதான் பிராயச்சித்தம் அப்படின்னு கேட்க திருமாரடியாரனுடைய பாதங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த கழுவிய புனித நீர் தான் எல்லா பாவங்களையும் போக்க வல்லது அப்படின்னு சான்றோர்கள்லாம் சொன்ன உடனே, அதே போல பாகவதர்களுடைய பாதத்தை கழுவிய அந்த புனித நீரை குடித்து பாவம் நீங்கினதுக்கு அப்புறம் முன்பு போல தன்னுடைய பணிகள்லாம் தொடர்ந்தார். தொண்டர் அடிப்பொடிதான் அவருக்கு எல்லாமே. சுவாமி கூட அப்புறம் தான் தொண்டர் அடிப்பொடியே சிறந்ததுன்னு தெளிந்து அடியார் பாத சேவை புரிந்து வந்ததுனால அவருக்கு விப்ரநாராயணர்ங்கிற பேரை விட தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார் அப்படின்னு கொண்டாடப்பட்டார். தன் செயலுக்கு வருந்திய தேவதேவியும் தன்னுடைய பொருள் எல்லாத்தையுமே அரங்கனுடைய திருப்பணிக்கே செலவு பண்ணா. தானும் திருக்கோவில்ல திருவலகிடுதல் இந்த வேலைகள்லாம் பண்ணி நற்கதி அவளுக்கும் கிடைச்சது. திருமாலை திருப்பள்ளி எழுச்சின்னு வகை வகையா பிரபந்தங்களை அவருடைய தொண்டர் அடிப்பொடியாழ்வார் தன்னுடைய 105வது வயதுல பரமபதம் அடைந்தார். திருவரங்கம், திருவயோத்தி, திருப்பார்கடல் ஆகிய திருத்தலங்களை இவர் மங்களாசாசனம் பண்ணியிருக்கிற அழகே அழகு. மண்டும் குடியதனை வாழ்வித்தான் வழியே மார்கழியில் கேட்டதனில் வந்துதித்தான் வழியே தெண்டீரை சூழரங்கரையே தெய்வம் என்றான் வாழியே திருமாலை 9 செப்பினான் வழியே பண்டு திருப்பள்ளி எழுச்சி பத்துரைத்தான் வழியே பாவையர்கள் கலவி தன்னை படித்த செல்வன் வாழிய துண்டு செய்து துளபத்தான்